Hi, this is Santosh. Welcome to Abak Academy. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 10 சோஷியல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி சாப்டரான த மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்ட தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. சாப்டர் 1 வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டா வீடியோ போட்டிருந்தேன். ஆனா சாப்டர் 2 வந்து ஓவரால் கான்செப்டை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பெர்ஃபெக்ட்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்ட்டா வேணுமா இல்ல ஒரு ஓவரால் வீடியோ வேணுமான்றதையும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். சரி வாங்க இப்போ அப்படியே இந்த சாப்டரை ஒரு மெஸ்மரைசிங் ஹிஸ்டரி மூவி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். த மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்ட். குளோபலைசேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அது ஒரு ரீசன்ட் டைம்ல நடந்தது கிடையாது. இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான். இந்த சாப்டர்ல வேர்ல்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் கனெக்ட் ஆகி கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் தான் இந்த சாப்டர்ல கிளியரா சொல்ல போறோம். இது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளமால இஸ்ரேல் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்ற அந்த பிளேஸை வந்து பிளாக் பண்ணி ஒட்டுமொத்த வேர்ல்டோடைய எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க வித் பெட்ரோலியம் பிரைஸ். அப்போ ஒரு கண்ட்ரில இருந்து சில பொருள் வர முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த உலகத்தையே வந்து உழுக்க ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ மாடர்ன் வேர்ல்டு. ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே இந்த வேர்ல்டுன்றது வந்து தனித்துவமா, அதாவது ஒரு கண்ட்ரி செப்பரேட்டா இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த சில்க் ரோடு பார்க்கலாம். சில்க் ரோடு அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் ரோடு இல்ல, இது ஒரு நெட்வொர்க் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்றாங்க. இந்த சில்க் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா, யூரோப் அண்ட் நார்த் ஆப்பிரிக்காவை கனெக்ட் பண்ணுது. இந்த வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் சில்க், பாட்டரி, இந்தியன் ஸ்பைசஸ், அப்புறம் யூரோப்பியன் கோல்டு, சில்வர், இது எல்லாமே இந்த வழியா தான் ட்ரேட் ஆகுது. ஈவன் குட்ஸ் மட்டும் கிடையாது, கிறிஸ்டியன், முஸ்லிம், புத்திஸ்ட், இந்த மிஷனரிஸ், இந்த ஐடியாஸ், இந்த எக்ஸ்சேஞ்சஸ், இது எல்லாமே இந்த கல்ச்சர், இது எல்லாமே சேர்ந்து இந்த வழியா தான் வருது. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பொருள்லாம் வருது இல்லையா, சில்க், இந்த ஸ்பைசஸ், கோல்டு, இதெல்லாம் மட்டும் அந்த வழியா வரலையா, அந்த கல்ச்சர், ரிலிஜன், ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்திசம் வந்து அந்த மாதிரி வேற இடத்துல இருந்து வந்து தான் ஸ்ப்ரெட் ஆகி பீப்புள்ஸ்லாம் அதை லைக் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் டிராவல். ஃபர்ஸ்ட் எப்படி பொருட்கள் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த சில்க் ரோடு வழியா அதிகமா போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம டெய்லி சாப்பிடுற ஃபுட் எல்லாமே இந்தியாவில் மட்டும் ஆரிஜின் ஆனது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ, டொமேட்டோ, மெய்ஸ், அதாவது சோளம் இருக்கு இல்லையா, மெய்ஸ், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் இருந்து நூடுல்ஸ் வந்து வெஸ்ட் சைடு போய் ஸ்பெகட்டியா மாறுது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பொட்டேட்டோ கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்க அதை ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. 1840ல இந்த யூரோப் பீப்புள்லாம் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஃபுட், இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து பயங்கரமா பஞ்சமாயிடுது. அதாவது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அங்கேயே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதுல பொழைச்ச சில பேர் என்ன பண்றாங்க, அங்கிருந்து தப்பிச்சு வேற ஊருக்கு மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க. 1840ல பொட்டேட்டோ கிராப் டிசீஸால அங்க வந்து என்னன்னா கிரேட் ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபேமின், அதாவது நிறைய பேர் ஃபுட் எதுவுமே இல்லாம இறந்து போயிடுறாங்க. அங்க உயிர் பொழைச்ச சில பேர் என்ன பண்றாங்க, அங்க இருந்து தப்பிச்சு போய் மைக்ரேட் ஆயிடுறாங்க. அதாவது பொட்டேட்டோ வந்து யூரோப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பீப்புளோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் அது பெருசா கிடைக்காததால, பற்றாக்குறையால, அங்க நிறைய டிபெண்டன்சியால நிறைய டெத்தும் நடக்குது. நெக்ஸ்ட் கான்க்வெஸ்ட், டிசீஸ் அண்ட் ட்ரேட். யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்க, சி ரூட் வந்து டிஸ்கவர் பண்றாங்க, எப்படிலாம் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சக்சஸ்ஃபுல்லா கண்டும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஏசியா கிட்ட டைரக்டாவே ட்ரேட் பண்றாங்க யூரோப்பியன்ஸ். இந்த யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்க, அமெரிக்கா போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸை வந்து அவங்க தோக்கடிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வின் பண்ணது கன்னை வச்சோ மிரட்டியோ கிடையாது, ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ் அவங்க கொண்டு போறாங்க. ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ் வந்து அங்க எப்படி நிறைய பேர் சாகடிச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் பீப்புளுக்கு இம்யூனிட்டி நேச்சுரலாவே கிடையாது. ஸோ அதனால இவங்க கொண்டு போன அந்த ஸ்மால் பாக்ஸ் ஜெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய பேரை பயாலஜிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணி நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. ப்ரீ மாடர்ன் வேர்ல்டுல ட்ரேடு, அதுக்கப்புறம் சில பேர் மைக்ரேட்டும் ஆனாங்க, சில ஐடியாஸை வச்சு வேர்ல்டை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 19th செஞ்சுரி, அதாவது 1815 to 1914 இந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகுது. மேபி எக்ஸாம்ல வரலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 19th செஞ்சுரி 1815 to 1914 இந்த டைம்ல தான் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், டெக் ஃபேக்டரி, சொசைட்டி, இது எல்லாமே பயங்கரமா பூம் ஆச்சு. இந்த இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஃப்ளோ இந்த டைம்ல அதிகமா நடக்குது. அதாவது ட்ரேட் குட் மூவ்மெண்ட்ல இருந்தது, லேபர் பீப்புள் மூவ்மெண்ட்ல இருந்தது, கேபிட்டல் மணி மூவ்மெண்ட், குட்ஸ் பிளஸ் பீப்புள் பிளஸ் மணி வந்து குளோபலைசேஷனா மாறுது. இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல கார்ன் லாஸ் ரிமூவ் பண்ணாங்க. வேர்ல்ட் எக்கனாமி பூஸ்ட் பண்ணது இந்த பிரிட்டன்ல இருந்து ஆரம்பிச்சது. இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கு இந்த பிரிட்டன்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டன்ல பாப்புலேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அதிகமா க்ரோ ஆனதால ஃபுட் பிரைஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, கார்ன் லாஸை அபாலிஷ் பண்றாங்க. அதாவது அந்த கார்ன் லா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தூக்கிடுறாங்க. அதனால மற்ற கண்ட்ரில இருக்கக்கூடிய ஃபுட்லாம் அப்படியே இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அலோ பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல சீப் ஃபுட்ஸ் அதிகமா உள்ள வருது. ஃபுட்லாம் கொஞ்சம் சீப்பாவே உங்களுக்கு கிடைக்குது. இதனால பிரிட்டிஷ்ல
இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாலும் ஈஸ்டர்ன் யூரோப், அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியால அக்ரிகல்ச்சர் பூம் ஆகி கிரியேட் ஆச்சு. இதுக்காக 50 மில்லியன் பீப்புள் யூரோப்ல இருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆனாங்க வேலைக்காக. ஈவன் நம்ம ஊர் பக்கம் கூட வந்தாங்க. பிரிட்டிஷ் பஞ்சாப்ல கேனல் கொலோனிசம் பில்ட் பண்ணி வீட் அண்ட் காட்டனை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த சீப் இம்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாப்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதனால மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் வந்து வேற வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ரோல் ஆஃப் டெக்னாலஜி. ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப், டெலிகிராஃப் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த ரெஃப்ரிஜரேட்டட் ஷிப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியால இருந்து மீட்டை யூரோப்புக்கு ரொம்பவே ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது மூலமா யூரோப்போடைய புவர் பீப்புளுக்குமே இந்த மீட் ரொம்ப காசு கம்மியா கிடைச்சதால அங்க பீப்புள் எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டட் ஷிப் வந்ததுக்கு அப்புறம் ஃபுட்லாம் சீப் ஆயிடுச்சு, லைஃபும் ஈஸியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. த டார்க் சைட் ஆஃப் கொலோனியலிசம். இந்த ட்ரேட் எக்ஸ்பெண்ட் ஆனும்போது இந்த காலனைஸ்ட் நேஷன்லாம் அவங்க ஃப்ரீடமை இழந்துடுறாங்க. 1885ல யூரோப்பியன் பவர்ஸ் பெர்லின்ல மீட் பண்ணி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆப்பிரிக்காவை ரெண்டா பிரிச்சு அவங்களுக்குள்ளேயே வந்து நீ இதை எடுத்துக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் ரெண்டர் பெஸ்ட் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து ஒரு கேட்டல் டிசீஸ். இதனால 90% ஆஃப் கவ் வந்து அங்க இறந்து போயிடுது. அதனால ஆல்ரெடி இந்த மாடுலாம் வச்சு ட்ரெடிஷனா வந்து பீப்புள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரமே முழுசா அழிஞ்சு போச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த யூரோப்பியன்ஸ்லாம் நீங்க பேசாம வந்து அங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, வேஜஸ் டெய்லி லேபரா வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. பயங்கரமா அவங்கள மிஸ்யூஸ் பண்றாங்க, which means எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஆப்பிரிக்கன் பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமா சரி அவங்க நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இந்த கிரைசிஸ் யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இதனால இன்டென்ச்சர்ட் லேபர், இதனால நிறைய இந்தியன் அண்ட் சைனீஸ் லேபர்ஸ் டிசெப்டிவ் கான்ட்ராக்ட் மூலமா கரேபியன், மாரிஷியஸ் அண்ட் ஃபிஜி பிளான்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. இதை வந்து ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இங்க போகக்கூடிய அந்த லேபர் எல்லாருக்குமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஸ்லேவரி மாதிரி தான். அதாவது இன்டென்ச்சர்ட் லேபர் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஸ்லேவரின்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் பாலா படம் ஒன்று இருக்கு இல்லையா, பரதேசின்னு நினைக்கிறேன், அந்த படத்துல வந்து இந்த கான்ட்ராக்ட் ஸ்லேவரி மாதிரி பீப்புளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கூட்டு போயிட்டு பயங்கரமா கொடுமை பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் தான் நடக்குது. இப்போ இந்தியா ட்ரேட் ரோல் இங்க என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா க்ரோ ஆனதால இந்தியன் காட்டன் இம்போர்ட் மேல ஹெவி டாரிஃப் போட்டாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷோடைய இந்த கான்செப்ட் மூலமா இந்தியாவை எப்படியாவது தவிர்த்துடலாம், பெருசா டெவலப் ஆக விடாம தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஈவன் அவங்க நினைச்சது பார்ஷியலா நடந்தது. நம்ம மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சு போச்சு டாரிஃப் அதிகப்படுத்துறதால. அப்புறமா இந்தியா ரா மெட்டீரியல்ஸ் லைக் குட்ஸ் லைக் காட்டன், இண்டிகோ இதெல்லாம் பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் வந்து பிரிட்டனுக்கு ட்ரேட் சர்ப்ளஸா இருந்தது. இதை வச்சு அவங்க ட்ரேட் டிஃபெக்ட்ஸ் ஆனது, அப்புறம் ஹோம் சார்ஜஸ், இது எல்லாத்தையுமே எப்படியாவது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டன். இந்த இன்டர் வார் எக்கனாமி, இது 20th செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் 2 வேர்ல்டு வார் ஒரு மேசிவ் எக்கனாமிக் டிப்ரெஷன் மக்களுக்கு கொடுத்துச்சு. இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி வார். வேர்ல்டு வார் 1 தான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் வார்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு வார் அப்போ மிஷின் கன்ஸ், டேங்க், கெமிக்கல் வெப்பன்ஸ் இது எல்லாமே நிறைய தேவைப்பட்டுச்சு இல்லையா. ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி பிரிட்டனால பெருசா வந்து செலவு பண்ண முடியல, பயங்கர கடனாளி ஆயிடுறாங்க. இப்போ வேற வழி இல்லாம யூஎஸ் கிட்ட காசு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூஎஸும் நிறைய காசை வந்து பிரிட்டனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து யூஎஸ் பிரிட்டன் கேட்ட காசையும் கொடுக்குறாங்க. இப்போ கதை அப்படியே வந்து 1920க்கு வருது. யூஎஸ் எக்கனாமில ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நடந்து இந்த 1920ல இருந்து சொல்லலாம். ஏன்னா இந்த 1920ல தான் அங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்லாம் பயங்கரமா பூம் ஆகுது. ஹென்ரி ஃபோர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா கார் அதிகமா இந்த டைம்ல தான் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த டைம்ல லோன் கிரெடிட்ஸ் மூலமா ஹவுஸ், கார் அண்ட் அப்ளையன்சஸ் ஒரு மேசிவ் கஸ்டமர்ஸ் பீப்புள் வந்து ரெடியா இருந்தாங்க. மேசிவ் கஸ்டமர் பூமே கிரியேட் பண்ணுச்சு. இப்போ பிரச்சனையும் இங்க தான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1929ல ஒரு கிரேட் டிப்ரெஷன் உருவாகுது யுஎஸ்ல. அதாவது அக்ரிகல்ச்சரல் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆனதால யுஎஸ் லோன்லாம் பேனிக் ஆகி வித்ட்ரா பண்ணலாம்ன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ப்ராஸ்பெரிட்டியே காலி ஆயிடுச்சு. ஸோ குளோபல் ப்ரொடக்ஷனும் கிராஷ் ஆகி போச்சு. மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. thousands ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் பிசினஸஸ் வந்து ஃபுல்லாவே பேங்க்ரப்ட் ஆகி கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணவே வச்சுட்டாங்க. இப்போ அப்படியே இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவும் கிட்டத்தட்ட யுஎஸ் மாதிரி நிறைய வந்து அஃபெக்ட் ஆச்சுதான். கிட்டத்தட்ட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாதியாவே ஆயிடுச்சு. வீட் பிரைஸ்லாம் 50% அப்படியே கீழே விழுந்துருச்சு. என்னதான் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் இவ்வளவு குறைஞ்சாலுமே அவங்க ரெவென்யூ டிமாண்ட்ஸ் குறைக்கவே இல்லை. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெசன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஹியூஜ் டெப்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில கோல்ட் எல்லாம் ரிசர்வ் வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சுதான் கொஞ்சம் சர்வை பண்ணிட்டே வந்தாங்க. இப்போ ரீபில்டிங் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமி, த போஸ்ட் வார் எரா. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிதான் இருந்தது. சோ இது எல்லாத்தையும் எப்படியாவது அவங்க திரும்ப பழைய நிலைமை கொண்டு வரணும்ன்றதுக்காக பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம். இந்த பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம்ல என்ன கான்செப்ட் நடக்குதுன்னா, இந்த மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னா,
எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காக 1944ல யூஎஸ்ல பிரிட்டன் வுட்ஸ்ல மீட்டிங் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல IMF அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அண்ட் வேர்ல்ட் பேங்கை செட் பண்ணி போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தது. போஸ்ட் வார்க்கு அப்புறம் இதை எப்படியாவது சரி பண்ணலாம் அப்படின்ற டீல் போட்டிருந்தாங்க. இந்த டீல்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஒர்க் ஆச்சு. அதாவது நேஷனல் கரன்சிஸ் US டாலர் கூட பெக் பண்ணி, பெக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் earning to growth, டாலரை வந்து கோல்ட் கூட பெக் பண்ணி இருந்தாங்க. இப்போ டீகாலனைசேஷன், ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கால இருந்த காலனிஸ் இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் பாவர்ட்டி அண்ட் ரிசோர்சஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பீப்புள்லாம் ரொம்பவே பாவர்ட்டியாவும் அண்ட் ரிசோர்ஸ் பெருசா இல்லாமலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு இந்த IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சில டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, குரூப் ஆஃப் 77 அதாவது G77 ஃபார்ம் பண்ணி நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர் NIEO அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. எங்களுக்கு ஃபேர் கண்ட்ரோல் ஓவர் த நேச்சுரல் ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஷிஃப்ட் டு குளோபலைசேஷன். 1970ல US டாலர் ரொம்பவே வீக் ஆயிடுது. ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் கொலாப்ஸ் ஆகி போச்சு டோட்டலாவே. ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் புதுசா வரும். அது கூடவே மல்டிநேஷனல் கோஆபரேஷன் MNCs அவங்க மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனா மாதிரி லோ வேஜஸ் இருக்கக்கூடிய ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரில அதிகமான வேஜஸ் இருக்கும். சோ அதனால வந்து இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு மாத்திட்டாங்க. இந்த ரீலோகேஷன் தான் வேர்ல்டோட எக்கனாமிக் ஜியோகிராஃபியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிச்சு. இந்த சாப்டரோட ஒரு மெயின் டேக் அவே என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் அண்ட் சாப்பாடு பொருட்கள், அந்த நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ், இது எல்லாமே குளோபலா வேர்ல்டு ஃபுல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. பல நூறு வருஷமா இந்த ட்ரேட், டெக்னாலஜி, டிஸ்கவரிஸ், காலனைசேஷன், எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸோட ஃபைனல் ரிசல்ட் தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண. தேங்க்யூ.